அறம்நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் ஸ்பான்சர்ட் பை எல்எம் நல்லார் ஹாஸ்பிட்டல், சேலம் ஆர்ஆர், மா நேச்சுரல்ஸ், மிஸ்டர் மீடியா, ஊட்டி நேச்சுரல்ஸ், கீர்த்தி ப்ரோமோட்டர்ஸ் மற்றும் ரசா. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்திருக்கும், இந்நேரம் நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதிருப்பீங்கல்ல? இல்லை, இது வந்து யாருன்னா, இது கட்சி தலைவர் அளவுக்கு போகாதீங்க, ஒரு யூக வகுப்பாளர் பேனாவை சுற்றிக்கிட்டே இருக்கும். பேட்டி கொடுக்குறதுக்கு எதுக்கியா பேனாவை சுற்றுறன்ற மாதிரி சும்மா. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருந்தாருங்க அண்ணன், அவரை வந்து முதல்வர் ஆக்குறேன்னு ஒரு தம்பி ஏமாற்றி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார். ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். நம்ம எப்பவுமே கடவுளை நம்ம விமர்சிக்க மாட்டோம், அதனால் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கடவுள்ன்றது. போகிறப்ப சூடம் இருந்தால் கொளுத்திட்டு போங்க, இல்லைன்னா போகிறப்ப கும்பிட்டுட்டு போங்க. நம்ம அடுத்த டைம் சொல்லுவோம், கீழே கேமரா காட்ட மாட்டேறாங்க, எப்போவுமே மேலே தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் அண்ணன் சீமானுக்கும் பொறுத்தளவுக்கு மேலே அதை மைக்கிட்ட கேமரா வைக்கிறாங்க, ஆவேசமாக பேசுகிறாரு. அப்படியே டவுன் பண்ணாங்கன்னா காலு கடை நாடும், அதை யாருமே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து இவருக்கும் அதே மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி சீன் அது ப்ளே ஆகும். அதை பார்த்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து எந்த அரசியல் நிகழ்வு அல்லது எந்த பேர் சொன்னீங்கன்னா ஓகே நாங்கள் ஏற்றுப்போம், சொல்லாட்டியும் பரவாயில்ல, அது யாரை ஒப்பிட்டு அந்த காமெடி சீன் மேட்ச் ஆகுது அப்படின்னு. ஹலோ, யாரு? கண்ராஜா? நான் தான் ராம்சாமி பேசுறேன். சொல்லுங்க. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்திருக்கும், இந்நேரம் நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதிருப்பீங்கல்ல? இல்லை, உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சி தானே அதை போடுறீங்க. இந்த நபருக்கு தான் இந்த காமெடி சூட் ஆகும்னு தெரிஞ்சு தான் போடுறீங்க. இருந்தாலும் அதை தாங்கள் வாயால் கேட்பதில் மகிழ்ச்சி. அதனால தான். அதாவது எப்படின்னா, இப்போ எல்லாருக்குன்னா எல்லாமே தெரியும். இப்போ சாப்பிட போனாங்கன்னா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது இங்கே நம்ம சிக்கன் தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்காத ஒரு கறி சாப்பிட்ட ஒருத்தர் தான் எனக்கு நினைவுக்கு வர்றாரு. அது வெளியில் கிடைக்காது. போட்டு ஓட்டுனது இல்லை, அது நீங்கள் இங்கே இந்த ஹோட்டலில் கூட கிடையாது, ஸ்டார் ஹோட்டல் தான் இது. இதில் கேட்டிங்கனாலும் சிக்கன் இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, தலைக்கறி இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அதுக்கு ஞாபகம் வர்றாரு. வித்தியாசமான மனிதர்கள். நீங்கள் தெரிஞ்சு தான் போட்டிருக்கீங்க, போட்டு என்கிட்ட வாய்க்கின்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எடுத்து வச்சது. இருந்தாலும் இப்போ சரி, அடுத்து இப்போ நீங்கள் எப்படி ஒருத்தர் முடிவு பண்ணிட்டீங்க, சரி அடுத்த நபரும் அப்போ நமக்கே தெரிஞ்சு இருக்காங்களே அரசியல்ல காமெடி பண்ணுறேன். இல்லை இருக்காங்க, அதில் இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு வரும்ல மைண்டில் முதல் ஆளாவே இவர் தான் வருவார்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் எவருன்னு தெரியாது. ஜீவா பச்சை குழந்தை அவருக்கு தெரியாது. அவர் எவருன்னு கேட்குறீங்கல்ல, இது ரொம்ப தவறு. இப்போ பார்த்துருப்பீங்க, இது கட்சி விட்டு கட்சி தாவலா? இல்லை, இது வந்து யாருன்னா, இது கட்சி தலைவர் அளவுக்கு போகாதீங்க, ஒரு யூக வகுப்பாளர் பேனாவை சுற்றிக்கிட்டே இருக்கும். பேட்டி கொடுக்குறதுக்கு எதுக்கியா பேனாவை சுற்றுறன்ற மாதிரி சும்மா ஒரு பேனாவை வச்சுட்டு இப்போ அவரை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சமயத்தில் அவங்க மனைவி கூட ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க. அந்த நபர் தான் அவரை வந்து இப்போ வந்து நாங்கள் ஒன்றா வாழ்கிறோம், ஆனால் என் புருஷன் தான், ஆனால் வந்து அரசியலில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நபர் தான் இந்த காமெடி கரெக்டாக இருப்பார். ஏன்னா 3 கட்சி 3 மாதத்தில் மாறிட்டார். ஓகே, இப்போ இந்த வியூக வகுப்பாளர்னு சொன்னீங்க. தேர்தல் நெருக்கத்தில் பல வியூக வகுப்பாளர் பல கெட்டப்பில் நிறைய கெட்டப்பில் இறங்கியிருக்காங்க, பார்த்தீங்களா சார்? இதில் நீங்கள் வியூக வகுப்பாளர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டையை மட்டும் மறைக்க மாட்டாங்க, வேறு வேஷமாக இருக்கும். நான் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் இவன் யூக வகுப்பாளர்னு கண்டுபிடிச்சி. அடைமொழியை மாற்றாமல் வந்திருக்கீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பீகார்லேருந்து வந்திருக்காரு. அவரெல்லாம் கொண்டு போய் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு பர்ஸையும் ஃபோனையும் பிடிங்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு போகவே வழி தெரியாது. அவங்களாம் தமிழ்நாட்டில் வியூக வகுப்பாளர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமெடியா இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நபர்கள் நிறையா இப்போ அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2026 வரும்போது நிறையா பேர் வெளியூர்லேருந்து வர்றதுக்கு, வெளி மாநிலத்திலேருந்து வர்றதுக்கு, நாடுகள்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மெட்ரோ வேலைக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்காங்க. பீகார்லேருந்து இந்த மாதிரி வேலைக்கு வருவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல பர்ஸையும் ஃபோனையும் பிடிங்கி வச்சுட்டு இப்போ பேசு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் தொடர்ந்து அவன் பேசிட்டான்னா அவனை யூகப்பாளரை வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் யாரையா கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு எப்படி இருக்குன்னு தெரில. பாவம் விஜய் கூட 3 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாம் எங்கே துரத்து விட்டு எல்லாமே தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தவன் தான்.
ஏன்னா ஒரே வண்டியில் ஏறிட்டாங்க. இப்போ ஒரே ஏரியாவுக்கு போயிடுச்சு, ஈசிஆருக்கு போயிடுச்சு அந்த வண்டி. சரி யார் இருக்கான்னு பார்த்துருக்காங்க. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருந்தாருங்க அண்ணன். அவரை வந்து முதல்வர் ஆக்குறேன்னு ஒரு தம்பி ஏமாற்றி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாரு. நீங்கள் தானே முதலமைச்சர்னு சொல்லிட்டு கான்செப்டாக போய் பேசிவிட்டு, நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மட்டும் ஒரு 10 கோடி கொடுங்க, முதலமைச்சர் ஆனவொடனே நீங்கள் 90 கோடி மீதி வாங்கிக்கிறேன், எனக்கு காசே வேண்டான்ட்டேன். அவரை நம்பி கொடுத்தவொடனே ஒரு 30,000 ரூபாய்க்கு தாய்லாந்தில் போய் ஒரு மைக், அப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மைக்கை மட்டும் வாங்கிட்டு அவர் கொடுத்து இந்த பக்கமாக அந்த பக்கமாக அலைய விட்டேன், யுக வகுப்பாளர்னு சொல்லி. அப்போ கேட்குறாங்க, எங்கள் அப்பா உட்கார்றதுக்கு இடம், நீங்கள் வேறு தட்டி விழுந்துருவீங்க, அவரே உட்கார வைக்காதீங்க, வீட்டிலே விட்டு வந்திருக்கேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். அவரை ஏமாற்றி அவர்கிட்ட ஒரு 10 கோடியை வாங்கிட்டு போனவர். இப்போ அவர் வந்து விஜய் கூட போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா வருவாங்க. சரி, ஓகே சார். இப்போ அவர் யாரை சொல்கிறேன்னு டேரெக்டாகவே புரிஞ்சிருக்கும். சார் இந்த மூணாவதாக வந்த ஒரு ஏங்க இருந்தாலும் இவ்வளவு அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு பின்புலம் பல இருக்கும் போல இருக்குது. எல்லாரையும் இல்லை நீங்கள் சொல்லணும்ல, ஏங்க நீங்களே சொல்லுங்களே இல்லையா, தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா, அவரையே இழுத்து போட்டு இந்த நாராக கிழிக்கிறாருன்னா இருக்கும்ல. தலைவர் இல்லை, அப்படி இல்லை, நம்ம யாரையும் வந்து தவறாக பேசணும் அவசியம் இல்லை. மக்களை பொய் சொல்லி ஏமாற்றுபவர்களை அதை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். நம்ம யார் மேலே பகை கிடையாது. நீங்கள் அங்கே அண்ணெல்லாம் இருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, அவரெல்லாம் வந்து இது ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே சார்ட்ட வந்து கேட்க வேணாம், இவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யாரை சொல்ல போகிறாங்க, இவனுக்கு எதுக்கு எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் பாணியில் பெண் தலைவர் ஒரு பெரும் பதவியில் போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்து ஒரு பெண் தலைவர், அவர் தான் இதுக்கு ஷூட் ஆவார் அப்படின்னு இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அவர் தான் ஷூட் ஆவார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், இப்போ நான் ஒரு பெண் தலைவர், அவர் வந்து நிச்சயமாக அவர் வடிவேலை விட, ஏன்னா வடிவேலாம் இப்போ நடிக்கிறதுல காரணம் இதுதான். இந்த இவங்கெல்லாம் இறங்கும்போது ஃப்ரீ காமெடி ஆயிடுது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து காலையில் அந்த அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில் ப்ரெஸ் மீட்டு மாத்திரை மாதிரி, காலையில் சாப்பிட்ட உடனே ஒரு ப்ரெஸ் மீட்டு, மத்தியானம் ஏர்போர்ட்டு, சாயந்தரம் மதுரை, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இப்போ இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் எப்படின்னா பாத்ரூமில் மட்டும்தான் எடுக்கலை, இன்னும் இங்கே கொடுக்குறாரு. சேலம், விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் வரிசை அந்த சினிமாவில் சொல்லுவாங்க, சிட்டி, செங்கல்பட்டு, அது இதுன்னு. அந்த மாதிரி வரிசையாக ஒரே பேட்டியை வந்து ஒரு நாளில் 8 பேட்டி இல்லை, 8மே லைவ். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த காமெடிக்கு வந்து இப்போதைக்கு இந்த அம்மையார் தான் பொருத்தமானவர். நேற்று கூட போலீஸ் வந்து சுற்றி வளைத்ததுன்னு பார்த்துருப்பீங்க பேப்பர்ல எல்லாம். அது என்னன்னு நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி போலீஸ் சுற்றி வளைக்கிறதுன்னா நான் ஒருத்தன் கேட்டேன். எனக்கு சின்ன வயசில் சிவாஜி ரசிகர், நாங்கள் 9th 10th படிச்சிருக்கும் போது அந்த காலகட்டத்தில் போனால் சிவாஜி திடீர் பல்ட்டின்னு போட்டாங்க ஹெட்லைன்ஸில். அவன் வந்து சீரியஸாக கேட்டேன், சிவாஜி எதுங்க பல்ட்டி அடித்தாருன்னு. அது ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறதுடா, சிவாஜி திடீர் பல்ட்டின்னா அவர் ஜனதா கட்சியிலேருந்து இதுக்கு வந்துட்டாருன்னு திடீர் பல்ட்டின்னு போட்டாங்க. அந்த மாதிரி நபர் தான் சுற்றி வளைப்புன்னு பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அதை நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா நெருக்கிட்டாங்க, ஒரு 5 1PC போட்டு நெருக்கி எங்கே விடு அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் விடலை. அப்படியே ஷேர் ஆட்டோ வேறு நிறுத்தி வச்சுருந்தாங்க ஏற்றுறதுக்கு. முதலமைச்சர் என்னென்னா அவர் தங்கச்சியாக பார்ப்பார் எல்லாரையும். அவர் பாசமாக இருக்கிறதுனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி நீங்கள் போலீஸ் வண்டியில் ஏற்றுனா மனசு தாங்காது, ஒரு ஆட்டோவில் ஏற்றுங்கன்னு சொல்லி ஷேர் ஆட்டோ நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மாவே வண்டி ஏறி போயிடுச்சு, அது வண்டியிலே போயிடுச்சு. அதான் இப்போ நானும் ரவுடிதான். அப்போ தான் ஒரு டிசி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஏமா இவ்வளோ தூரம் நெருக்குனீங்களே, அந்த பேப்பரை பிடிச்சி கிழிச்சு போட்டுருந்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து அப்பயே முடிஞ்சிருக்கும், எதுக்கு இவ்வளோ போலீஸ் போய் நெருக்கிறீங்க? கையெழுத்து வாங்கினப்போ இல்லை கையெழுத்து வாங்குன்னு விட்டுருந்தா கூட 3 பேர் கையெழுத்து போட்டிருப்பா, 4வது வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த அம்மா, எதுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னதுக்கப்புறம் சரி அடுத்த டைம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. இந்த கருமத்தையா நைட்டு முழுக்க உட்காந்து ஓட்டிட்டு இருந்தேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் இந்த 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்கின அந்த பேப்பரை எங்கே வச்சாங்கன்னு தெரிலன்ற மாதிரி ஆச்சு. இல்லை இது பார்த்தோன்னே காமெடி போட்டுட்டு கேட்டிருக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த காமெடியை போடுறீங்க. அதே நம்பர் தான் இதுக்கும். நேற்று ஷேர் ஆட்டோ நிறுத்தி வச்சுருந்தாங்க, உண்மையிலே சேஃப்டியாக ஏற்றிட்டு போகிற இருந்தது அதே 10 பேர் தான். ஏற்ற திருப்பி இறங்குறாங்க, பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் அவங்களே வண்டி ஏறி போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று தான் நடந்துச்சுது. அதனால தான் சார் சுட இருக்கணும் இல்லையா, அதனால தான். சரி, இப்போ அதில் ஒரு நீங்கள் வீடியோக்களில் இப்படிலாம் பேசி தப்பிக்க முடியாது, அவ்வளோதான். ஒரே ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்கே தான் வரேன். இப்போ அந்த ஃபோட்டோ ஒன்று
இப்போ இதில் நீங்கள் யாரையும் சொல்லி யார்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. எல்லாருடைய ஃபோட்டோவும் அதில் இருக்குது. நாங்கள் மொத்தமாக எடுத்து போட்டோம். இப்போ சொல்லி தான் ஆகணும், அப்படி தானே இருக்குது. அந்த ஃபோட்டோ மட்டும் ப்ளே பண்ணுங்களேன். இதில் இருக்க நீங்கள் ஒருத்தர் நபரோடும் சிலர் தான் பழகிருக்க முடியும், அவரோடலாம் பழக முடியாது. முதல் ட்ரம்ப், உங்களுக்கும் ட்ரம்ப்புக்கு என்ன பஞ்சாயத்து? ஏன் எப்போ பார்த்தாலும் ட்ரம்ப்? இல்லை, அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து சீரியஸாக இதை சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உலகத்தை வந்து ஒரு காமெடி மாதிரி சீரியஸாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவனாக இருக்கிறார் ட்ரம்ப். அது ஒவ்வொரு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு புரியாது உள்குத்து என்ன அப்படின்னு சொல்லி. 2 போரை ஒரே ஃபோனில் நிறுத்தினவர் ட்ரம்ப் தான். ஏன்னா இஸ்ரேல் காசாவில் இருந்தாலும் அது வியாபார ரீதியாக அவர் இறங்குறாரு, அதையும் இன்றைக்கி சவுதி தடை போட்டான், அதனால் அது பண்ண மாட்டார். உக்ரைன் போகிற எப்போவுமே பேச்சுவார்த்தை அப்படின்னா சண்டை போடுறவன் 2 பேரையும் கூப்பிடுவாங்க, நடுவில் இருக்கவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த கர்மத்தை ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க சர்வதேச அரசியலில். ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, அடிக்கிறவனை கூப்பிட்டு நிறுத்திட்டான்னா அடி வாங்குறவன் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இதை வந்து முதல்ல புதின்கிட்ட பேசிட்டார், நிறுத்த போகிறேன், அப்போ அவனை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னா. சரி, அவனை கூப்பிட்டு நான் தட்டி விட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு மண்டையில் கொட்டி அனுப்பி விட்டார். இப்படி ஒரு அதிபரை அனுப்பிவிட்டு அடுத்த நாளே கண்ணீர் விட்டு நாள் துரத்தி விட்டாப்புல, வாங்கின காசுக்கு நீ வந்து திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி. அதிலே பயந்துட்டு போனோடனே இன்றைக்கி காலையில் இப்போ நம்ம போட்டிருப்போம், சாயந்தரம் ப்ளே ஆகிட்டுருக்கோம், நாட்டோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படை, யூரோப்பியன் யூனியனு ஃபுல்லாக வந்து 18 நாடுகள் சேர்ந்த தலைவர்கள்லாம் உடனே கூட்டம் போட்டாங்க. இவர்களை பாதுகாப்பதற்கு இருக்கிறது தான் நாட்டோ. அந்த நாட்டோவுக்கு யார் ஃபண்டு பண்ணுறான்னா அமெரிக்கா. டப்புன்னு அந்த ஃபண்டை நிறுத்திட்டாள் இன்றைக்கி காலையில். நிறுத்திட்டு ஜெலன்ஸ்கி கொடுத்த காசையை நிறுத்தி தெருவில் விட்டாப்புல, போர் ஒரே நாளில் நின்று போச்சு. ஸோ இதுதான் சர்வதேச அரசியலில் அதிரடி தலைவனாக வலம் வரக்கூடிய ட்ரம்ப்னால பல விஷயம் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். என்னென்னா, ஆண் பெண் உறவையே மாற்றி, ஏன்னா அந்த ஹோமோசெக்ஸ் ஆணு உறவை வைத்துக்கிறது, பெண்ணும் உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வேர்ல்டு ஃபுல்லாக ஃபண்டிங் பண்ணி மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய சதி வேலை பின்னப்பட்டது. அதற்காக தான் ட்ரம்ப் சுடப்பட்டார். ஏன்னா இவர் வந்தார்னா மெடிக்கல் மாஃபியா காலி, இந்த மாஃபியா காலி, இதுக்கெல்லாம் வேறு காரணம் இருக்குது. ஆனால் பேசினா ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ட்ரம்ப் வந்ததுனால தான் அது முறியடிக்கப்பட்டு மனித இனமாகவே இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு ட்ரம்ப் ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் பார்க்க காமெடியனாக தெரியலாம், ஆனால் நம்ம எங்கேயோ, அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து பிள்ளையை படிக்க வச்சு அனுப்பிடுவான். அந்த பிள்ளை வந்து என்ன ஆகும்னா, பொம்பளை பிள்ளையாக தான் போகும், வேலைக்கு போகும், இல்லை படிக்க போகும். அதாவது இப்போ ஒரு காலத்தில் என்னென்னா, பிறக்கும் போதே இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதற்கப்புறம் அது கொஞ்சம் வயது மாறும்போது இயற்கையிலே 0.01% உருமாற்றம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளையை படித்து அனுப்பி விட்டீங்க அப்படின்னா, அது படித்து முடித்து பெண்ணாகத்தான் திரும்ப வருமா, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து விடுமான்ற ஒரு அச்சம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினார்கள். அதை வந்து ட்ரம்ப் முறியடித்திருக்கிறார் என்றதுனால நம்மளும் ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லணும். அதை நீங்கள் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறதுக்காக இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. அது மிகப்பெரிய ஒரு சதி முறியடிக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆமாம், புட்டின் தான் அதுக்கு விதை போட்டதே. புட்டின் தான் மிகுந்த ஆவேசமாக ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி அவர் அதை பற்றி டீட்டெயிலாக பேசினார். அது எந்த பேப்பர்லேயும் பெருசாக கவர் பண்ணல, நம்ம இதில் பெருசாக போட்டோம். பெரிய இதில் கூட என்னென்னா, புத்தின் ஒரு முக்கிய நபர்களை சந்தித்து ஒரு 100 பேரை சந்தித்து ஒரு கூட்டம் போட்டார். அதில் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார், அந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு, அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு, அதை எப்படி நம்ம மீட்டுக்க போகிறோம், அழிக்க போகிறோன்றதை. மதத்தையே மாற்றி அமைப்பதற்கு பல வேலைகள் செய்யப்பட்டது மாஃபியாக்கள்னால. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்ந்து முறியடித்திருக்காங்க. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ அமெரிக்காலாம் காமெடி போட்டுட்ருக்காங்க, என்னென்னா புத்தின் காலில் வந்து ட்ரம்ப் விழுந்துட்டார் அப்படின்னு. அப்படி இல்லை, சண்டை நின்றுச்சு சரியா. அது வந்து இவங்க வந்து கேவலமாக பேசுகிறான், புத்தின் காலில் விழுந்துட்டார், புத்தின் இவர் காலில் விழுந்துட்டார்னு பேசிகிட்டு இருக்கான். அது கிடையாது, சண்டை நின்று விட்டது. இனி உலகம் வேறு ரூட்டில் போகும் அப்படின்றத நீங்கள் ஃப்யூச்சரில் புரிஞ்சுக்குவீங்க. அப்படி ஒரு மாபெரும் தலைவனாக நான் இப்போ ட்ரம்ப்பை பார்க்குறேன். ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் அவனை பார்க்குறேன். அடுத்து ஜெயலலிதா அம்மையார், உங்களுடைய ஆமாம் அம்மையார் ஜெயலலிதா நான் மறக்க முடியாது. ஏன்னா என்னோடய முதல் புகைப்படக்காரனாக போனது ஜெயலலிதா கட் அவுட் மதுரையில் வச்சு சரிஞ்சதை எடுத்தது தான். அதுதான் என்னோடய முதல் படமும். 2வது ஜெயலலிதாவோடைய பொதுக்கூட்டத்தை தான் ஃபஸ்ட்டு நான் சிவகாசியில் கவர் பண்ணேன். அது 2வது அந்த மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் ஒரு முறை ஹெலிகாப்டரில் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. ஹெலிகாப்டரில் எவ்வளோ சவுண்டு கேட்கும் மேலே. என்ன பண்ணாங்கன்னா, அது உச்சகட்ட அநியாயம் என்ன நடந்துச்சுன்னா, 96ல் போய் பர்கூரில் போட்டி போடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் செவரே அடிச்சு விட்டாங்க. எப்படின்னா, இப்போ வந்து வடக்கு பார்த்து வாசல் இருக்கான், அந்த தாசில்தார்கிட்ட தான் இந்த அம்மா வந்து மனு கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வாஸ்து பார்த்து கிழக்கு பார்த்து செவரை இடித்து அங்கே கதவு போட்டாங்க நைட்டாக.
ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இப்படி போகணும், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இப்படி போகணும், அந்த அம்மையார் அப்படி வருவாங்க, தாக்கல் பண்ணுவாங்கன்னு அப்படி வாசித்து பார்த்து தான் அந்த அம்மா படுதோல்வி அடைஞ்சிச்சு. அன்னைக்கு டேட்டில் பேட்டின்னு போனதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து ஹெலிகாப்டரில் ஏறி உட்காந்துக்கிட்டு, புரியுதா, அந்த படியில் ஏற வச்சு 5 நிருபர்கள் மட்டும் போகிறோம். அங்கேருந்து பேசுகிறாங்க. அந்த அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு உள்ளுக்குள்ளே கேட்காது. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்திருக்கிறார். அதுவும் வேறு விஷயம், அதை பார்த்தா போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து கலைஞர் வந்து எப்படி அப்படின்னா, நான் பீட்டு பார்த்தேன். ஹைகோர்ட்டு, ஏர்போர்ட்டு, டிஎம்கே, பிஜேபி இந்த 4 பீட்டும் பார்த்த காலத்தில் டெய்லி அந்த ஒரு காலகட்டத்தில் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது கரெக்டாக கலைஞர் வந்து 12:40க்கு அறிவாலயம், அவர் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும். 12:50க்கு வருவார், பத்திரிக்கையாளர்களை பார்ப்பார், ஏதாவது முக்கியமாக இருந்தால் சந்திப்பார், வெளியில் பேர் யார் யார் வந்திருக்காங்கன்னு எழுதி வாங்கிட்டு, நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இருப்பார். பேட்டி கொடுத்தா 1:45, பேட்டி கொடுக்கலன்னு 1:25க்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துருவார். இப்படி அதாவது ஒரு மாதத்தில் 20 நாள் அவரை டெய்லி சந்திப்போம். கேஷுவலாக பேசுவார். இதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் புதுசாக போட்டாங்க, உட்காந்துப்பார். பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பேசிகிட்டு இருப்பார், நக்கல் பண்ணுவார், ரெண்டாவது வேறு மாதிரியெல்லாம் பேசுவார். அதெல்லாம் இப்போ உள்ள மீடியாவிலலாம் பார்த்திங்கன்னா வைரல் கண்டென்ட் ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலை மோசமாக வச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்களை அவர் அவ்வளோ நம்பி பேசுவார். அவர்கிட்டையும் நாங்கள் வந்து ஒரு நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அந்த ஒத்த வயதில் இருக்கிறவர்கள்ட்ட போல் அவர்கிட்ட பேசுவோம். அவரை மாதிரி நக்கல் பண்ண முடியாது. ஓட்டுன்னு ஓட்டி விட்டுருவார். என்ன தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், யாராக இருந்தாலும். இப்போ அது நீங்கள் திரும்பி தான் பார்க்கணும், திரும்பி பாருங்கள். அதனால தான் அங்கே வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோ. அவரை திரும்பி தான் பார்க்கணும், முன்னாடி இல்லை. இல்லை சார், திரும்பி பார்த்தா தான் உலகமே திரும்பும் தலைவர். திரும்பும் தலைவர். நம்மளும் திரும்பி தான் அவரை பார்க்கணும், அவரும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் பின்னாடி. அது பார்த்தா எப்படி இருக்குன்றது தெரியும். அதுக்கு மேலே அவர் ஏன்னா பெரிய ஆள், சர்வதேச தலைவர், அவர் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். நம்ம எப்போவுமே கடவுளை நம்ம விமர்சிக்க மாட்டோம். அதனால் எல்லாருக்குமே தெரியும் அவர் கடவுள்ன்றது. போகிறப்ப சூடம் இருந்தால் கொளுத்திட்டு போங்க, இல்லைன்னா போகிறப்ப கும்பிட்டுட்டு போங்க. இல்லை அவரே சொல்லியிருக்காரு கடவுள்னு சொல்லி. அதனால சொல்கிறேன், இப்போ நம்மளாம் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கார். நான் வந்து பயாலஜிக்கல் சைல்டு இல்லை அப்படின்னு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூடம் இருந்தால் கொளுத்தி விட்டு போங்க, போகிறப்ப பேனரை கொளுத்தி விட்டு போயிடுறீங்க. இல்லை அதை தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு 6 மாதம் இருக்குது. சுப்பிரமணிய சாமி தீவிரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஆர்எஸ்எஸில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, நம்புவோம். எல்லாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்புறம் வந்து இங்கேருந்து இங்கேயா? ஆமாம், இங்கே நிச்சயமாக வச்சுருவோம். அது செலிப்ரேஷன் அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும், பல இடங்களில் பரவாயில்ல நடக்கும். அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் ஞானி. அந்த நம்ம கடைசியில் இருக்கிறவர் அரசியல் சித்தர்னு கூட சொல்லலாம். அவரோட கண்டுபிடிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். முதல் நாள் இப்போ நீங்கள் ஏற்கனவே போட்ட வடிவேல் காமெடி மாதிரி தான் முதல் நாள் ஒன்று சொல்கிறார். இப்போ சமீபத்தை காமெடியாக தான் என்னென்னா, ஒரு ட்விட்டு போட்டாங்க, கோ பேக் மோடி, அது என்னம்மா அது கோ பேக் மோடிக்கு அடுத்து கெட் அவுட் மோடின்னு போட்டாங்க. கெட் அவுட் மோடின்னு போட்டோன்னே அது பார்த்தா ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. எப்படி ட்ரெண்டிங் ஆச்சுன்னா, அமெரிக்கா வரைக்கும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா மோடியே அமெரிக்காவில் தெரியும், ரைட்டா? அப்போ வந்து கெட் அவுட் மோடின்றது அங்கே வரைக்கும் ரீச் ஆகி போச்சு. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கெட் அவுட் ஸ்டாலின் போடுறாங்க. ஒன்றுமே போகல. ஏன்னா தமிழ்நாடு தான் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி இப்போ அதாவது ஒரு எதிரி எடுக்கிற ஒரு ஆயுதம் கூட தெரிஞ்சு எடுக்க வேணாமா, காமெடி ஆகி போச்சு. 100 பேர் கூட ஹேஷ்டாக் போடல. அதுக்கு முதல் நாள் சொல்கிறாரு, இன்றைக்கி போட்டு முடிச்சிருங்க, நாளை காலைல நான் ஆரம்பிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் ஆளையே காணா, போட்டாங்க 100 தாண்டலை, 100 பேர் கூட ஹேஷ்டாக் போடல. அதை சைலண்ட் ஆக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு மாபெரும் வல்லமை படைத்தவர் அவர். தலைவனை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட நேர்மையை பற்றி தெரியும், அவருடைய வாழ்வியல் முறையை பற்றி தெரியும். பெண்களை பொறுத்தளவுக்கு அவர் எவ்வளோ மரியாதை கொடுப்பார், எவ்வளோ அன்பாக பார்த்துக்குவார் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு. கதை எழுதும் திறன், கதை எழுதுவார். நீங்கள் வந்து நடந்த மாதிரியே பேசக்கூடியவர். பல கறிகளை சாப்பிட்டவர் அவர். நீங்கள் யாருமே அதை சாப்பிட்ருங்க, எவ்வளோ பெரிய பணக்கார. எங்கள் அண்ணன் ஆர்ஆர்லாம் இருக்கார், 2 பிரியாணி தான், ஒன்று மட்டன்னு ஒன்று சிக்கன். இது எவ்வளோ நாள் யாழ்ப்பாணத்துலனாலும் வேறு ஹோட்டலில் போடுங்கண்ணே பிரியாணி, இதே ஒரே பிரியாணி போடாங்க தயவுசெய்து. யாழ்ப்பாணத்தில் ஏதாவது மீன் பிரியாணி, தவளை பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், பிரியாணி கூட போடுங்க, ஒரே இதில் போடாதீங்கன்றது அண்ணன் வந்ததுனால அதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம். அது மிக ஏன்னா இல்லை, அவர் செருப்பு வச்சுருப்பார் பையிலே. இல்லை இப்போ அதாவது ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் போவார், காருக்குள்ளே ஒரு செருப்பு இருக்கும், கூட ஒருத்தர் பையோட போவார், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தீவிரம் பார்த்தீங்கன்னு தெரியும். ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோன்னே செருப்பு போட்டு போயிடுவார், காருக்குள்ளே செருப்பு இருக்கும். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு போது தான் இது பண்ணணும். நம்ம அடுத்த டைம் சொல்லுவோம், கீழே கேமரா காட்ட மாட்டேறாங்க, எப்போவுமே மேலே தான் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் அண்ணன் சீமானுக்கும் பொறுத்தளவுக்கு மேலே அதை மைக்கிட்ட கேமரா வைக்கிறாங்க, ஆவேசமாக பேசுகிறாரு. அப்படியே டவுன் பண்ணாங்கன்னா காலு கடை நாடும், அதை யாருமே எடுக்கிறது இல்லை.
அதே மாதிரி நீங்கள் வந்து இவருக்கும் அதே மாதிரி தான், தலைவனும் அதே மாதிரி தான். செருப்பு 2 வச்சுருப்பாப்பு, 2 3 வச்சுருப்பாப்புல. ஆனால் சார் எப்படின்னா அந்த சின்ன வயசில் இந்த தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த கதைக்கு போனாலும் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுற மாதிரி இங்கே வந்துடுறீங்க சார். இல்லை அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறார், நடவடிக்கை எப்படித்தான் இருக்குது சார். அடுத்ததாக புதிதாக வந்திருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணணுமா, ஒரு குடும்பம் இப்போ நீங்கள் என்ன திமுகவுக்கு சப்போர்ட்டாக போகிற மாதிரியே இருக்கேன்னா அப்படி தான் அப்படின்னு கூட பல பேர் சொல்லுவீங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வந்து ஏன் வரக்கூடாதா அப்படின்றது, ஆட்சின்றது கடை வியாபாரம் மாதிரி இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் ஆர்ஆர் இருக்கார், ஒரு பிரியாணி கடை போட்டால் நல்லா ஓடுதுன்னொன்னே அண்ணே நானும் இவரும் சேர்ந்து மவுண்ட் ரோட்டில் நம்ம ஒரு கடை போடுவோம்னா நான் பிச்சை தான் எடுக்கணும், சரியா? ஏன்னா அது வேறு தொழில் தர்மம், அவருடைய உழைப்பு அதெல்லாம் அதை வேறு ரேஞ்ச். அது அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டார். அந்த மாதிரி தான் விஜய் வந்து நீங்கள் வந்து என்னென்னா, விஜய்க்கு அரசியல் எதுவுமே தெரியாது. நம்ம ஆள்பவர்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நம்மளோட ஃப்யூச்சர் என்ன, பாஸ்ட் என்ன, இது எப்படி காய் நகர்த்தினா எப்படிலாம் போகும், இவ்வளோ நாள் யார் காய் நகர்த்தி நம்ம இவ்வளோ நாள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாத ஒரு நபர் பிரபலம் அடைந்ததுனால் மட்டுமே அரசியலுக்கு வந்து நம்மளை காப்பாற்றி விட முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனாலேயே ஒரு பெரிய புரட்சியோ மாற்றமோ வந்துடாது. ஏன்னா அந்த மாதிரியான நீங்கள் இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷனே கிடையாது. அந்த 2 பேர், அவருக்கு விஷன் இருக்குது, அவர் விஷன் வேறு. ஸோ இவங்க யாருக்குமே அது கிடையாது. ஒருத்தர் வந்து வாரிசு அரசியல் வழி வராரு. சரி, இப்போ அவர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் சின்ன அரசியலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர்கள் 3 பேருமே மாற்றி பேசுவாங்க, கல்லெடுத்து எறிஞ்சிட்டு ஓடி போயிடுவாங்க. புரியுதா? வடிவேல் மாதிரியா முதல்ல காட்டிய நபர் எப்படின்னா, வடிவேல் கேரக்டரே தான். ரொம்ப அழுத்தி கேட்டிங்கன்னா வேறு பதில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் உங்கள் புரியாது, வீட்டில் போனால் தான் புரியுன்ற மாதிரி. நீங்கள் வந்து இந்த மாதிரி மும்மொழி கொள்கையில் வந்து இந்தியை புகுத்துறீங்களே, உங்கள் ஆள் தானே புகுத்துறாங்கன்னொன்னே, தம்பி இங்கே பாருங்கள் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஒன்று பேசினார், அதுக்கு நீங்கள் கேள்வியும் முதலமைச்சர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு டைவர்ட் பண்ணி கொண்டு போய் எங்கிட்டோ சொல்லிவிட்டு ஓடி போயிடுவாங்க. இது ஒருத்தர். 2வது ஆள் பார்த்தீங்க அப்படின்னா, மைக்கை நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா போதும், 40 நிமிஷத்துக்கு குறைஞ்சி பேச மாட்டாப்ல. குறைந்தபட்சம் 35லேருந்து 40 நிமிஷம். அது என்னன்னா, கேள்வி கேட்குறேன்ட்ட உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் முடிஞ்சோடனே டின்னர் போவீங்க, போனோடனே செஃப் நிற்கிறாருன்னு வைங்களேன், சார் இது என்ன சார் என்னென்னா, உனக்கு தெரியுமாம்மா கோழி குழம்பு வைக்கிறதுக்கு, நீ சொல்லுமா ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கிறது, நீ என்ன வச்சுருக்க, இது என்னன்னு தானே, தயிர் சாதமாக வெறும் சாதமாக தானே கேட்டேன், என்னைய குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்குறதுக்கு நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லியா, இல்லை நீ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன்ற மாதிரியான நபர் ஒருத்தர் 40 நிமிஷம் பேசுவார். எதுலேயுமே லாஜிக்கே இருக்காது. அடுத்த நபர் வந்து 2 பேரும் அப்படி தான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு தலைவனாக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. நம்ம மக்கள் தோக்கடிச்சிருக்கலாம், மக்கள் தோக்கடிச்சிருந்தாங்கன்னா அவர் கிடையாது. என்னென்னா, கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டிங்கனாலும் ஒரே 6 அடித்து விட்டு போயிட்டே இருப்பார். பதில் சொல்ல மாட்டார். மைக்கை போட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்ட்ட எந்த கேள்வி கேட்டிங்கனாலும் முகம் சுழித்தோ, இல்லை பதில் தெரியாமல் முழிச்சோ, இல்லை கேட்குற கேள்வியை மாற்றி வேறு கேள்விக்கு பதில் சொன்னதாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி பார்த்துருந்தா சொல்லுங்கள். ஸோ அதனால தான் இப்போ இருக்கிறதுல நம்ம வந்து இந்த இளைஞர்களில் விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்குலாம் உண்மையிலே தெரியாது. நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு எந்த அரசியலும் தெரியாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு விஷயம்னாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது ஒரு செட்டப்பாக இல்லை. ஸோ அப்போ எதுவுமே இல்லாத, எந்த களமும் இல்லாத, எந்த ஐடியாலஜியும் இல்லாத ஒருத்தர் பிரபலத்தை மட்டுமே வந்து திரைப்படத்தில் நடிச்சிட்டோம், நம்மளை 10 பேருக்கு தெரியும். இந்த விஜய் ரசிகர் அன்றைக்கி வந்தான், ஒரு வேலை செஞ்சாங்க. இதுதான் அவர்களுடைய சிந்தனை. என்னென்னா, விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியாமல் விஜய் உட்காந்துருந்த சேரில் 2 பேர் ஃபோட்டோ எடுத்தான். இதை வச்சு அரசியலில் என்ன நீங்கள் பண்ணிடுவீங்க இந்த ஃபோட்டோவை வச்சு? அப்போ இவர்கள் எவ்வளோ வந்து இப்போ அறிவிலியாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் நம்ம காலி தான் அப்படின்றது தான். சர்வதேச அரசியல் தெரியும்னா நம்ம பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதான். அண்ணனோட இலங்கைக்கு இப்போ கடை போட்டிருக்காரு பிரான்ச்சு, விஜய் அங்கே கூட அனுப்பிடுறோம். இப்போ அவ்வளோதான் சார், முடிஞ்சது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் நீட்டிக்க விரும்பல. ஆரம்பத்துலேருந்து நான் நிறைய பேசிட்டேன், உங்களை பற்றியும் பேசியாச்சு, நீங்களும் பேசியாச்சு, பேச வேண்டியவங்களே பேசிட்டோம். ஒரு சிறிது நேரம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மைக் கொடுத்துருக்கோம். அடுத்த 1/2 மணி நேரம் உங்களுக்கான நேரம்.